Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி வெள்ளி செய்யக்கூடிய அம்மனுக்கு உகந்த நைவேத்தியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் மாறாமல் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பாசிப்பருப்பு ஏற்கனவே நல்லா வறுத்ததுனால இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். பால் தனியாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் சேர்த்து வறுக்கிறப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.